இப்போ நம்ம இருக்கிற கோயிலுக்கு பேர் ஏனநல்லூர் பிரம்மபுரீஸ்வரர் கோவில். இந்த ஏனநல்லூர் அப்படிங்கிறது கும்பகோணத்துலேருந்து திருவாரூர் ரோட்டில் நாச்சியார் கோயில்னு இருக்குது. அந்த நாச்சியார் கோயிலுக்கு போயிட்டு அங்கேருந்து வலது பக்கம் போகிற ரோட்டில் போனால் வரும். அங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டரில் வரும். இல்லை இன்னொன்று மன்னார்குடி ரோடு, கும்பகோணத்துலேருந்து மன்னார்குடி ரோட்டில் போனீங்கன்னா மருதாநல்லூர்னு இருக்குது. அந்த மருதாநல்லூர்லேருந்து இடப்பக்கமாக, அதாவது டுவர்ட்ஸ் நாச்சியார் கோயில் போனீங்கன்னா நடுவில் இந்த ஏனநல்லூர் பிரம்மபுரீஸ்வரர் கோவில் வரும். இந்த ஏனநல்லூர் பிரம்மபுரீஸ்வரர் கோயில் தேவாரத்திலே இருக்கிற ஒரு வைப்பு தலம், அதாவது ரொம்ப பழமையான பாடல் பெற்ற ஒரு ஸ்தலம் இது. இந்த ஏனநல்லூருங்கிற பேர் எப்படி வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது பழைய பேர் வந்து இதுக்கு எயினனூர் அப்படின்னு பேர் இந்த கோயிலுக்கு. எயினனூர் அப்படின்றது வந்து ஏனாதிநாதர் அப்படிங்கிற ஒரு நாயன்மாருடைய அவதார தலம் இது. தேவாரத்தில் இருக்குது, நாயன்மார் பிறந்த ஊர். ஸோ இந்த மாதிரி பல பெருமைகள் இருக்குது இந்த பிரம்மபுரீஸ்வரர் கோவிலுக்கு. ஸோ இந்த ஏனாதிநாதருங்கிற நாயன்மார் வந்து அவர் ஒரு இந்த ஃபைட்டிங் ஸ்கூல் ஒன்று வச்சு நடத்தியிருக்காரு அந்த காலத்தில். இந்த சத்திரியர்கள் அவங்கெல்லாம் போருக்கு பயிற்சி கொடுக்கறது, அந்த மாதிரி ஸ்கூல் வச்சு நடத்தியிருந்திருக்காரு இந்த ஏனாதிநாதர். இந்த ஏனாதிநாதர் யாராலையுமே ஜெயிக்க முடியல. இப்போ உள்ளூரில் அதே மாதிரி வேறு ஃபைட் ஸ்கூல்ஸ் எல்லாம் வச்சு இந்த மாதிரி நடத்தினவங்களுக்கு யாருக்கும் மாணவர்கள் போகலாம் அப்படிங்கிறதுனால அவங்க இவர் மேலே கோவப்பட்டு இவரை எப்படியாவது வீழ்த்தணும் அப்படின்னு பார்க்குறாங்க. இவர் வந்து ஆனால் வீழ்த்த முடியல. அதனால் அவர் என்ன பண்ணுறாங்க, இந்த இன்னொரு ஆள் இருக்க உள்ளே போய் பேசுவாங்க. ஸோ அந்த இன்னொரு அந்த மாஸ்டர் என்ன பண்ணுற, அப்படி விபூதியை ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக அணிஞ்சிட்டு சண்டைக்கு வரான். சண்டைக்கு வந்தோடனே இவர் விபூதியோடு ஒருத்தன் வரான், சிவனடியார். இவன்கிட்ட நம்ம சண்டை போடக்கூடாது அப்படின்னு சொல்லி தன்னுடைய வாழ் எல்லாத்தையும் கீழே போட்டுடுறாரு. அப்போ வந்து அவன் கொல்றதுக்கு வரான். அவன் அப்படி தான் அவரை ஜெயிக்கவே முடியும். ஸோ அப்படி கொல்ல வரும்போது சிவன் தடுத்தாட்கொண்டு எல்லாருக்கும் ஒரு சிவசாயுஜ பதவியை கொடுக்குறாரு அப்படிங்கிறது இந்த கோயிலுடைய, அதாவது ஏனாதிநாதருடைய வரலாறு அது. ஸோ இவங்க நாயன்மார்கள்லாம் பெரும்பாலும் பார்த்திங்கனாக்கா இன்னிலேருந்து 1600 1700 வருஷங்கள் முன்னாடி வாழ்ந்தவங்க. அவங்க கிட்டத்தட்ட தேவாரம் இயற்றப்பட்ட காலத்தில் தான் அவங்களும் இருந்திருக்காங்க. ஸோ அதனால் இந்த கோயில் வந்து ரொம்ப பழமையானது. இது வந்து பிரம்மபுரீஸ்வரர் கோவில். ஆனால் சாதாரண நாளில் இங்கே ஆளுங்க அவ்வளோவா வர்றதில்லையான்னு கேட்டிங்கன்னா, இது வந்து வேறு ஏதாவது இந்த ஜனங்களை அட்ராக்ட் பண்ணுற மாதிரியான சில ஃபீச்சர்ஸ்லாம் இங்கே இல்லை. உதாரணத்துக்கு இந்த குழந்தை பிறக்கிறது, கடன் தொல்லை தீங்கிறது, கல்யாணம் ஆகிறது, அந்த மாதிரிலாம் நவகிரகம் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாத ஒரு புராதனமான சிவஸ்தலம் இது. இந்த கோயிலோட மருதாநல்லூர்னு இருக்குது, ஒரு 4 கிலோமீட்டர். அந்த மருதாநல்லூர்லேருந்து வராரு. ஸோ இதுதான் ஏனாதிநாதர் வழிபட்ட இருந்த சார் வரேன் எயினனூர். இந்த எயினனூருக்கு இன்றைக்கி ஏனநல்லூர்னு இருக்குது. இந்த ஏனநல்லூருக்கு நேரம் கிடச்சவங்க பக்கத்தில் வந்து கருவளர்ச்சேரி அப்படின்ட்டு இருக்குது. இந்த கருவளர்ச்சேரி ஒரு குழந்தை பிறக்காதவங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு ஸ்தலம். அது இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டரில் தான் இருக்குது அந்த கருவளர்ச்சேரி. இங்கே வந்தீங்கன்னா, இல்லை கருவளர்ச்சேரிக்கு தான் எல்லோரும் வருவாங்க. கருவளர்ச்சேரிக்கு வந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற இந்த ஏனநல்லூர் பிரம்மபுரீஸ்வரர் கோயிலுக்கு வந்து கண்டிப்பாக பாருங்கள். இதோ இந்த ஏனாதிநாதரை பற்றின பாடல்கள் இங்கே இருக்குது. அவர்கிட்ட தோற்று போய் அவரை விபூதி போட்டுட்டு வந்து கொல்ல வரவனுக்கு பேர் அதிசூரன் அப்படின்றது அந்த இன்னொரு ஆளுடைய பேர். இது எல்லாமே இங்கே போட்டிருக்கு. ஸோ இதுதான் ஏனநல்லூர், அதாவது பழங்காலத்தில் எயினனூர் அப்படின்றது இந்த ஏனநல்லூர் பிரம்மபுரீஸ்வரர் கோவில். இந்த கோவிலுக்கு வாங்க, சிவனருள் பெற்று எல்லா நன்மைகளும் அடையலாம். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பக்கத்தில் சொன்னாப்புல கருவளர்ச்சேரி இருக்குது. அது குழந்தை பிறக்காதவங்களுக்கு ஒரு பெரிய பரிகார ஸ்தலம். அதுவும் திருக்கருகாவூரும். இந்த கருவளர்ச்சேரி தான் முதல்ல கரு உருவாகிறதுக்கான உதவிகள் செய்யக்கூடிய ஒரு ஸ்தலம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கருவளர்ச்சேரியிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டருக்குள்ளே தான் இந்த ஏனநல்லூர் இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக ஏனநல்லூர் பிரம்மபுரீஸ்வரரை வந்து பாருங்கள். அவரோட அருள் பெற்று கற்பகாம்பாள் உடனுரை பிரம்மபுரீஸ்வரருடைய அருள் பெற்று எல்லா நன்மைகளும் கண்டிப்பாக அடையலாம். சரியா? இது ஒரு இயற்கையான சூழல் இருக்குது. இந்த கோயிலுக்கு வாங்க. நன்றி.